சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டை அடுத்த கிளாய் கிராமத்தை சேர்ந்த பிரபு என்பவர் 15 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து பிரபுவை கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி விஜயகுமாரி குற்றம் சாட்டப்பட்ட பிரபுவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். போக்சோ வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த 12/11/2018 நள்ளிரவில் 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவரை பாலியல் தொந்தரவு செய்ததால் சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்து அந்த பிரபுவின் மீது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் பிரபு குற்றவாளி என அறிவித்து பிரபுவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மயிலாடுதுறைக்கு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து நான்கரை மாதங்கள் தான் ஆகிறது. அதில் கிட்டத்தட்ட இது 6வது தண்டனை.